அடுத்து ராஜமௌலி பட ஹீரோவா தோனி. எப்பா, இது லிஸ்ட்லயே இல்லாத வேற லெவல் அப்டேட் ஆயிருக்கே. 2015ஆம் ஆண்டில் தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் வெளியான காவ்யா ஃபேண்டஸின் ஆக்ஷன் திரைப்படம் தான் பாகுபலி. இந்த திரைப்படமானது SS ராஜமௌலி இயக்கத்தில் ஆர்கா மீடியா ஆக்ஸின் கீழ் ஷோபு யார்கட்லா மற்றும் பிரசாத் தேவினேனி போன்றவரின் தயாரிப்பில் உருவாக்கப்பட்டது. டோலிவுட்டில் தயாரிக்கப்பட்ட திரைப்படமானது தமிழ் மற்றும் தெலுங்கு ஆகிய இரு மொழிகளிலும் ஒரே நேரத்தில் திரையரங்குகளில் வெளியிடப்பட்டு வந்தது. தற்போது பாகுபலி 1ஆம் பாகம் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றதைத் தொடர்ந்து பாகுபலி 2 என்ற திரைப்படமும் வெளியாகி அந்த கதை நிறைவு பெற்றது. பாகுபலி 1இல் கதாநாயகன் பல சாகசங்களை பின்தொடர்ந்து காதல் அவந்திகாவை மீட்டெடுத்தார். அதன் பிறகு ராணி தேவசேனா பல்லவதேவனின் கொடுங்கோல் ஆட்சியில் கைதியாக அடைப்பட்டிருப்பார். இத்துடன் பாகுபலி 1ஆம் பாகமானது நிறைவுக்கு வந்தது. இதனைத் தொடர்ந்து பாகுபலி 2 தி கன்க்ளூஷனில் கதை வெளியிடப்பட்டது. இந்த திரைப்படத்தின் கதையினை ராஜமௌலியின் தந்தையான விஜயேந்திர பிரசாத் எழுதியிருக்கிறார். இந்த திரைப்படத்தில் சிவகாமி பிரச்சனையை கடக்கும் போது அவர் மூழ்கியபடி குழந்தையை மட்டும் கையில் ஏந்தியபடியும் திரைப்படமானது ஆரம்பமாகும். திரைப்படத்தில் முதலில் சிவகாமி பற்றியும் அதன் பிறகு கட்டப்பாவை பற்றியும் மிகவும் ஆர்வமாக கதை கொண்டு போகப்பட்டிருக்கும். இந்த திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாக பெரிய வரவேற்பை பெற்று வந்தது. அதன் பிறகு ஜூலை மாதம் ஹிந்தி மற்றும் மலையாளத்தில் டப்பிங் செய்யப்பட்டு உலகம் முழுவதும் இந்த திரைப்படம் வெளியிடப்பட்டது. ராணா டகுபதி, அனுஷ்கா ஷெட்டி, தமன்னா பாட்டியா, ரம்யா கிருஷ்ணன், சத்யராஜ் மற்றும் நாசர் ஆகியோருடன் பிரபாஸ் இரட்டை வேடத்தில் நடித்து ரசிகர்களை வியப்பில் ஆழ்த்தியிருப்பார். இந்த திரைப்படம் உலகம் முழுவதும் ரிலீஸ் செய்யப்பட்டது. அதிக அளவில் ரசிகர்களையும் பெற்று வந்த நிலையில் 600 முதல் 650 கோடி ரூபாய் பாக்ஸ் ஆபீஸில் வசூல் உடன் இந்த திரைப்படம் பெரிய அளவில் வெற்றி பெற்றது. மேலும் இந்த திரைப்படத்திற்கு பல விருதுகளும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தற்போது பாகுபலி திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து பாகுபலி திரைப்படத்தை வைத்து பாகுபலி கிரவுன் ஆஃப் பிளட் அனிமேஷன் தொடர் ஒன்று தற்போது ராஜமௌலி இயக்கத்தில் உருவாகியுள்ளது. வரும் 17ஆம் தேதி வெளியாக இருக்கும் இந்த கிராபிக்ஸ் தொடரை இந்தியா மற்றும் ஆர்கா மீடியா ஒர்க்ஸ் நிறுவனங்கள் தயாரித்துள்ளன. இது குறித்த அறிவிப்பு நிகழ்ச்சி சமீபத்தில் ஹைதராபாத்தில் நடைபெற்றது. இதில் அமைந்திருக்கும் கதாபாத்திரமான அமரேந்திர பாகுபலி என்ற கதாபாத்திரத்தில் முகமானது பிரபல கிரிக்கெட் வீரரான மகேந்திர சிங் தோனியின் சாயலில் இருக்கிறது என்று அனைவரும் யோசித்தனர். மேலும் இதனைத் தொடர்ந்து இந்த கதாபாத்திரமானது தோனி போன்ற முகத்தை கொண்டிருப்பது ஏன் என்று பத்திரிகையாளர்கள் கேள்விகளை எழுப்பி வந்தனர். இதற்கு இவை அனைத்திற்கும் ஒரே பதிலில் ராஜமௌலி பதில் அளித்திருக்கிறார். வெளியாக போகும் பாகுபலி கிரவுன் ஆஃப் பிளட் அனிமேஷனில் நரேந்திர பாகுபலி கிரிக்கெட் வீரர் தோனியை போல இருப்பதே ஏன் என்று பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பியதை தொடர்ந்து அதற்கு ராஜமௌலி, என்னை போலவே இதனை உருவாக்கியவர்களும் தோனியின் ரசிகர்களாக இருக்கலாம், சிரித்தபடியே பதிலளித்திருக்கிறார். பாகுபலி பெரிய அளவில் வெற்றி பெற்றதை போலவே இந்த கிராபிக்ஸ் தொடரும் வெற்றி பெறுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போது இது குறித்த செய்திகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது.